யாழ்ப்பாணம் மயிலிட்டி காண விடுவிப்பு போராட்டம் தாறுமாறாக கேள்வி கேட்ட பாட்டி. எனது பெயர் திரசிங்கம் பௌலரத்தினம். நாங்கள் 36 ஏப்ரல் அவரை துட்டு ஒழிக்க நாங்கள் இன்றைக்கும் இதுவரையாச்சும் கூட காணிய விடையில ஒவ்வொரு எம்பிமாரும் வந்து ஒவ்வொரு இவங்களும் வந்து அரசாங்கங்கள் விட்டு விட்டு எங்கட காணிய விடுறாங்க இல்லை, விடவும் இல்லை. நாங்கள் இப்போ எங்கே மாறி மாறி எங்கே குடியேறது? உங்களோட படையணியை கொண்டு இங்கே கொட்டி இருக்கிறீர்கள். முந்தைய காலத்தில் படையணியே இங்கே இல்லை, இந்த படையணியை இங்கே கொட்டி நாங்களும் இங்கே ரோட்டாக நாங்கள் திரிய விட்டுக்கிறாக்கு. அது இன்னும் உங்களோட நாட்டுக்கு தான் வந்திருக்க வேணும். கொழும்பில் வந்திருக்கலாம், உங்களோட அலரி மாளிகையில் நீங்கள் இங்கே வந்துருங்கோ. கொழும்பு அலரி மாளிகையில் இருக்கிற நீங்கள் இங்கே வந்துருங்கோ. எங்களோட இடங்களையும் பிடிச்சி வச்சுக்கொண்டு தோட்டங்களும் செய்து இருக்கிறீர்கள். நாங்கள் தோட்டம் செய்கிற இடங்களில் நீங்கள் செய்கிறீர்களோ தோட்டத்தை? உங்களோட சிங்கள குடும்பங்கள் எங்களோட தமிழ் பிள்ளைகளெல்லாம் தெருவிலும் உங்களுடைய ரோட்டு வழியை தோட்டங்களும் செய்தும் சோயா விற்கிறீர்கள், சோளம் விற்கிறீர்கள். நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு தோட்டம் தரவில்லையோ? நாட்டில் சில உணவுப் பொருட்களின் விலை குறைப்பு வெளியானது புதிய விலைகள். நள்ளிரவு முதல் சோற்றுப்பொதி, கொத்துரொட்டி மற்றும் ஃப்ரைட் ரைஸ் ஆகியவற்றின் விலைகள் 15 ரூபாவினால் குறைக்கப்படும் என சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவகங்கள் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தேநீர், பால் தேநீர் மற்றும் சிற்றுண்டி வகைகளின் விலைகள் 5 ரூபாயினாலும் குறைக்கப்படுவதாகவும் சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவகங்கள் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் அதிகரிக்கும் டெங்கு, களத்தில் வான்படையினர். நாடு முழுவதும் பரவி வரும் டெங்கு அபாயத்தை குறைக்கும் நோக்கில் இலங்கை வான்படை நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து வான்படை முகாம்களையும் உள்ளடக்கி விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது. இந்த வேலை திட்டத்தின் கீழ் வான்படை உறுப்பினர்கள் அந்தந்த பகுதிகளில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்கள், சுகாதார பிரிவினர் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து டெங்கு நுளம்புகள் பெருகும் இடங்களை கண்டறிந்து அவற்றை அழிப்பதுடன் சுற்றாடலை சுத்தப்படுத்தும் பணிகளையும் முன்னெடுக்க உள்ளனர். தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தால் 70 வயதுக்கு மேற்பட்ட குறைந்த வருமானம் கொண்ட 76,706 முதியவர்களின் தகவல்களை நலன்புரி நன்மைகள் சபையின் சமூக பாதுகாப்பு தரவுத்தளத்தில் சேர்க்க முடியவில்லை என்பது தெரியவந்துள்ளது. முதியோர் உதவித்தொகை பெறும் 2,32,496 முதியவர்களுக்கு உதவி அஞ்சல் அலுவலகங்கள் மூலம் உரிய உதவித்தொகை வழங்கப்படும். அவர்களிடம் தேசிய அடையாள அட்டை இல்லாததால் சமூக பாதுகாப்பு தரவுத்தளத்தில் உரிய தகவல்களை உள்ளிட முடியவில்லை என்றும் முதியவர்களுக்கு அதை வழங்குவதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது என்றும் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பாப்புலவில் இராணுவத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள தமிழர் பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மாபெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. நாளைய தினம் இடம்பெறவுள்ள குறித்த போராட்டத்திற்கு அனைவரும் ஒன்றிணைந்து கட்சி பேதங்களை கடந்து ஆதரவு வழங்க வேண்டும் என முல்லைத்தீவு கரைத்துறை பெற்ற பிரதேச சபையின் உறுப்பினர் ஞாயூஷன் கோரிக்கை விடுத்துள்ளார். என்று சொல்லப்படுகின்றது. நீங்கள் கட்டிய அந்த விகாரைக்குரிய பின்னணி என்ன? அங்கு புத்தர் பெருமான் வருகை தந்தாரா அல்லது சிங்கள பௌத்தர்கள் வசித்தனரா? இவற்றையெல்லாம் நிறுவி இனி எப்படியெல்லாம் வரலாற்றை மாற்றப் போகின்றீர்கள்? பேரவையை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நாட்டின் அபிவிருத்தியை வரி அறவீடுகளால் மட்டும் கண்டுவிட முடியாது. ஒட்டுமொத்த தீவையும் பௌத்த சிங்கள முலாம் பூசுவதன் ஊடாகவும் கூட ஏற்படுத்திவிட முடியாது. இந்த தீவின் பல்வகைமையை கண்ணியப்படுத்துங்கள். இன நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் திணைக்களங்களை தூய்மைப்படுத்துங்கள். உற்பத்தி பொருளாதாரத்தை வலுப்படுத்த எங்களின் நிலங்களை எங்களிடம் தாருங்கள். இன்றளவில் 400ஐ தாண்டும் எங்கள் உறவுகள் என்புகளாகி செம்மணியில் இன்றும் சாட்சிகளாக நீதிக்காக காத்திருக்கின்றார்கள். மறுபுறம் எங்களுக்காக உடன் நின்றவர்கள் சிறையில் அரசியல் கைதிகளாக விடுதலைக்காக காத்திருக்கின்றார்கள். உங்களிடம் நம்பி ஒப்படைத்து இன்றளவும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களாக நாம் தேடிக்கொண்டிருக்கும் எங்கள் உறவுகளை எங்களுக்கு தாருங்கள். இவற்றுக்கு விடை இல்லாத வரை நல்லிணக்கம் எப்படி மலரும்? நல்லிணக்கம் மலராத வரை தீவிலே அபிவிருத்தி எவ்வாறு விளையும்? இந்த தீவிலும் கூட நீதி என்பது அனைவருக்குமானதாக இருக்க வேண்டும். வழி செய்யுங்கள். அடுத்ததாக ஒரு குறிப்பு. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியானது
தற்போது நாட்டிலே பாரிய மனித புதைகுழியாக கௌரவ உறுப்பினர்களே, இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கின்றன. செம்மணி மனித புதைகுழியிலிருந்து இதுவரை 412 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 390 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறாக சிறார்கள், பெண்கள், ஆண்கள், முதியோர் என பலதரப்பட்டவர்களுடைய எலும்புக்கூடுகளும் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கடந்த வாரம் நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார செம்மணி மனித புதைகுழியை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளதுடன் இந்த புதைகுழி விவகாரம் தொடர்பில் உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். அந்த வகையில் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற பெருத்த எதிர்பார்ப்புடன் இருக்கும் எமது பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதியமைச்சரின் இந்த கருத்து நம்பிக்கை தருவதாக அமைந்துள்ளது. லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச பன்னாட்டு நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். யாழ்ப்பாணம் சுண்டிக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிருசாந்தி குமாரசாமி படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் பிரதான குற்றவாளியான இராணுவ லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சவுக்கு நீதிமன்றனால் தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட பிற்பாடு குறித்த இராணுவ லான்ஸ் கோப்ரல் செம்மணியில் படையினரால் 300-400 வரையான பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக தகவல்களை வெளிப்படுத்தியிருந்தார். அவருடைய தகவல்களின் அடிப்படையில் அக்கால பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளில் 15 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. அதனை அடுத்து சந்திரிகா குமாரதுங்க அரசு இந்த புதைகுழி விசாரணையை கிடப்பில் போட்டிருந்தது. தற்போது செம்மணி மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்டு இந்த அரசின் காலத்தில் மீண்டும் அகழ்வாய்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக பன்னாட்டு விசாரணைகள் முன்னிலையில் சாட்சியமளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கடந்த ஆகஸ்ட் மாதம் தனது மனைவி மூலம் ஜனாதிபதிக்கு சோமரத்ன ராஜபக்ச கடிதம் ஒன்றினை எழுதியிருந்த உறுப்பினர்களே, உங்களுடைய காலம் நேரம் முடிவடைகிறேன்னு ஒரு சின்ன ஒரு நிமிஷம், ஒரு 1 மினிட். அக்கடிதத்தில் செம்மணியை தவிர அரியாலை, கொழும்புத்துறை பகுதிகளிலும் இராணுவத்தினரால் சடலங்கள் புதைக்கப்பட்ட தகவல்களும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில் கடந்த வாரம் செம்மணிக்கு வருகை தந்த நீதியமைச்சர் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கினால்தான் உண்மைகளை வெளிப்படுத்துவதாக சோமரத்ன ராஜபக்ச கூறுவதாக தெரிவித்துள்ளார். ஆகவே இது விடயத்தில் கூடிய கவனம் எடுத்து இந்த உண்மை தன்மையை வெளிக்கொணர வேண்டும் என இந்த சபையை நான் கேட்டுக்கொள்கிறேன்.